Shri Ram Jai Shri Ram பகவான் ஹனுமான மட்டும் தனியே அழைத்தாராம். அழைத்து கையில மோதிரத்தை கொடுத்தார். நீர் போய் இதை சீதைக்கு கொடுக்க வேண்டும். யாரை கொண்டு திருவாழ்மொழி பாட வைக்கலாம்னு பகவான் தேர்ந்தெடுக்க போறாராம். பெரிய பெரிய அடியவர்கள் கவிஞர்கள்லாம் இருக்கும்போது கத்துக்குட்டி நம்மாழ்வார் அவரை அழைத்து நீர் தான் பாடணும்னு சொன்னார். பக்தர்களோடு கொஞ்ச நாளை பிரயாணிப்போம், அதுல நல்லா ஞானம் பிறக்கும், இன்னும் கொஞ்சம் பக்தி வளரும், உலக விஷயங்கள்ல ஆசை குறையும். பகவான் 2 தடவை 3 தடவை கொடுத்து பார்ப்பார். வரலன்னு சொன்னா அந்த ஜீவாத்மாவுடைய சுவாதந்திரியம், அதுக்கு மேல பகவான் கேள்வி கேட்பதே கிடையாது. திருப்பாணாழ்வாருக்கு பகவான் காட்டினாரோ இல்லையோ, இப்போ நாமளும் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம், போய் சேவிச்சா பகவான் கருப்பான திருமேனியோடு இருக்கார், 2 தோள்களோடு தான் இருக்கார், சேவிச்சா சாதாரணமாக இருப்பார். ஆனால் திருப்பாணாழ்வாருக்கு மட்டும் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர முதரவந்தம் 4 தோள்களோடு அவருக்கு சேவை. கையனார் சுரிசங்க அனலாழியர் நீழ்வர போல் மெய்யனார்னு பாடுகிறார். எங்க சுவாமி 4 தோள் இருக்கு, 2 தோள் தானே சேவை சாதிக்கிறதுனால் நம்ம கண்ணுக்கு 2 தான் தெரியும். ஆனால் பகவான் காட்டினான் என்றால் தன்னுடைய நிஜமான ரூபத்தை காட்டினால் அப்போ எல்லாத்தையும் அவர்கள் பார்த்தார்கள். அதை போல இப்போது பெரிய கோஷ்டி, எல்லாரும் அவரவர்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்தாச்சு. இந்தந்த குரங்குகள் மேற்கு, இவர்கள் வடக்கு, இவர்கள் கிழக்குன்னு பிரிச்சாச்சு. அவரவர்கள் புறப்பட வேண்டிய சமயத்துக்கு பகவான் ஹனுமான மட்டும் தனியே அழைத்தாராம். அழைத்து கையில மோதிரத்தை கொடுத்தார். நீர் போய் இதை சீதைக்கு கொடுக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறாரோ இல்லையோ. பலரடியார் முன்பருளிய பாம்பனையப்பன் அமர்ந்துரையும்னு தெரிவிக்கிறார். மலரடி போதுகள் என்னெஞ்சத் எப்பொழுதும் இருத்தி வணங்க பலர் அடியார் முன்பருளிய பாம்பனையப்பன். ஆழ்வார் நம்மாழ்வார் எத்தனையோ வித்வான்கள் எல்லாம் பகவான் முன்னாடி இருந்தாலும் பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் வால்மீகி, வசிஷ்டர், பராசரர், வேதவியாசர், சுகர், காளிதாசர், நம்மாழ்வார், இப்படி எல்லாரும் கீழே நிற்கிறார். யாருக்கெல்லாம் கவிதை பாட தெரியுமோ இல்லை கவிதை பாட தெரியாமல் சுமாராக பாட தெரியுமோ எல்லாரும் கீழே நிற்கிறார். மேலே பகவான் அமர்ந்திருக்கிறார். யாரை கொண்டு திருவாழ்மொழி பாட வைக்கலாம்னு பகவான் தேர்ந்தெடுக்க போறாராம். பெரிய பெரிய அடியவர்கள் கவிஞர்கள்லாம் இருக்கும்போது கத்துக்குட்டி நம்மாழ்வார் அவரை அழைத்து நீர்தான் பாடணும்னு சொன்னாராம். பலர் அடியார் முன்பருளிய, எத்தனையோ பக்தர்கள் இருக்கும்போது என்னை மட்டும் தேர்ந்தெடுத்து பகவான் இந்த கைங்கரியத்தை கொடுத்தான் என்று தெரிவிப்பார். இப்போ நாமளும் கோவிலுக்கு வரும்போது நன்னா கூட்டமாக இருக்கும், நிறைய கைங்கரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும், உற்சவம் நடந்துட்டு இருக்கும். திடீர்னு அர்ச்சக சுவாமி வந்து, சுவாமி ஒரு 4 தட்டு இருக்குது, பழத்தெல்லாம் நெருக்கி வைக்கணும் வாரும்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், நான் தான் ஆப்டேனா இப்படின்னு கேட்கக்கூடாதோ இல்லையோ. இத்தனை பேர் இருக்கும்போது என்னை தேர்ந்தெடுத்து அர்ச்சக சுவாமி கூப்பிட்டார்னு ஆனந்தப்படணும். இப்படி இல்லாமல் சுவாமி நான் பாட்டுக்கு சேவிச்சுருக்கேன், ஏன் எனக்கு வேலை சொல்கிறீர்னு கேட்டால் அப்போ இன்னும் தாசியத்தில் ஆசை வரலைன்னு அர்த்தம். ஆனால் இத்தனை பேர் இருக்கும்போது ஹனுமானை தேர்ந்தெடுத்து ராமன் மோதிரத்தை கொடுத்து சிறப்பான ஒரு கைங்கரியத்தை பண்ணணும்னு கொடுத்தாரோ இல்லையோ, அது ஜீவாத்மாவுக்கு அடுத்த படி. முதல்ல பகவானோடு ஒரு தொடர்பு ஏற்பட்ட உடனே தினமும் நம்மளோட கூட இருந்து அவரால் நம்ம முன்னேற்ற முடியாது. அதனால சுற்றி இருக்கிற பக்தர்களோடு சேர்த்து வைத்து விடுவார். அந்த பக்தர்களோடு கொஞ்ச நாளை பிரயாணிப்போம், அதில் நல்லா ஞானம் பிறக்கும், இன்னும் கொஞ்சம் பக்தி வளரும், உலக விஷயங்கள்ல ஆசை குறையும், எப்படி ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி சேர்ந்து கைங்கரியம் பண்ணணும்னு புரியும். இப்படி போய்கொண்டு இருக்கும்போது பகவான் விசேஷமா கைங்கரியத்தை கொடுக்கிறார். நீ இந்த காரியத்தை செய் என்று நமக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ. கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் இப்படி சத்சங்களுக்கு போயிட்டே இருப்போம். போகும் இடத்தில் ஏதோ ஒரு கோவிலில் ஒரு உற்சவம் நடக்கிறது, அதில் ஏதாவது கைங்கரியம் பண்ணலாம், கோலம் போடலாம், இல்லை படம் இருக்கலாம். இப்போ நாளைக்கு உற்சவம் வருது, இங்கே வந்தால் எத்தனையோ காரியங்கள் இருக்குமோ இல்லையோ, அதில் வந்து நாம் பங்கு கொண்டோம்னால் அப்போ பகவான் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஹனுமான் மோதிரத்தை கொடுக்கும்போது இல்லை என்னால் முடியாது, என்னெல்லாம் நம்பாதேன்னு சொல்லியிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ முதல்ல பிராட்டினுடைய அனுகிரகம், பெருமானுடைய அனுகிரகம் எல்லாம் வீணாக போயிடும். அந்த இடத்துல ஜீவாத்மா முடிவெடுக்கணும். இல்லாட்டா என்ன ஆகும்? கீழேந்தடியன் என்ன சொன்னேன், ஜீவாத்மா உலகத்தில் வாழ்ந்து வந்தார், பிராட்டி அனுகிரகித்தாள், பெருமான் அனுகிரகித்தார், பக்தர்களோடு சேர்ந்தார்கள் இப்படின்னு சொன்னால் சுவாமி அப்போ நாங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாமா, அவரே எல்லாத்தையுமே பண்ணிடுவாரான்னு தோணும். அப்படி கிடையாது. அவர் அனுகிரகிப்பதற்கு எப்போதும் காத்துருக்கார். ஆனால் ஹனுமான் கையில் மோதிரத்தை கொடுக்கும்போது இல்லை என்னால் முடியாதுன்னு அவர் மறுத்திருந்தால் அதோட ராமன் விட்டு இருப்பார், அதுக்கு மேலே தொண்டு கொடுக்கவே மாட்டார். அதை போல நமக்கும் அப்பப்போ வாய்ப்பு வரும்.
பக்தர்களோடு சேர்ந்து பிரயாணிக்கும் போது ஏதோ ஒரு கைங்கரியத்தை கண்டிப்பாக யாரான கூப்பிடுவாளோ இல்லையோ, நான் இந்த ஊருக்கு போகிறேன், அங்கே உற்சவம் நடக்கிறது, அங்கே போய் ஏதான கைங்கரியம் பண்ணலாம், உடையவருக்கு சித்திர திருவாதிரை உற்சவம் நடக்கிறது, ஸ்ரீரங்கத்துக்கு பங்குனி உத்தரத்துக்கு போகிறேன் சேவிக்க வாங்கோ, இல்லை பக்கத்தில் கோயிலில் கோலம் போடணும், பெருக்கி மொழுகணும், எல்லாம் அழகாக எல்லாத்தையும் பழங்கடையெல்லாம் திருத்தி வைக்கணும், ஏதோ ஒரு கைங்கரியத்துக்கு யாராவது கூப்பிடுவா. இல்லை சுவாமி எனக்கு அந்த அலுவலகத்தில் வேலை இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னால் அப்போ பகவான் 2 தடவை 3 தடவை கொடுத்து பார்ப்பார். வரலைன்னு சொன்னால் அந்த ஜீவாத்மாவுடைய சுவாதந்திரியம், அதுக்கு மேலே பகவான் கேள்வி கேட்பதே கிடையாது. கழுத்தை பிடிச்சி கோவிலுக்கு வர வைப்பதெல்லாம் அவர் பண்ணுறதே கிடையாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் நம்மளை ரொம்ப மதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.